يا سيدي سندي غوثي ويا مددي كل ظهيرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله எங்கள் நபிக்கும் அவர் அஸ்ஹாப் தோழருக்கும் ஷங்கை சலாத்தும் சலாம் சொல்லி புகழ்வோர்க்கும் எங்கெங்கும் தீனவர்க்கும் இலங்கி துயர் தீர்க்கும் தங்கள் ஹுப்பானவர்க்கும் காத்தருள் முஹியத்தீன் மௌலா யஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா على حبيبك خير الخلق كلهم يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين
ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம் அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மாண்பிற்கும் உரிய இந்த இடத்தை மிகவும் கவனமான முறையில் தெளிவான முறையில் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் தங்கள் வாப்பா நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துல் ரஷீத் கோயா தங்கள் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேர பிள்ளைகளான சையத் ஹசன் தங்கள், சையத் ஹுசைன் தங்கள் ஹஃபிலஹுமல்லாஹ் அதாமஹுமல்லாஹு பகாஅஹுமா அவர்களே, மேலும் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் மேன்மைக்கும் உரிய சாதாத்துமார்களே, உலமா பெருமக்களே, ஹாஃபிலுமார்களே, இந்த மദ്രസத்துல் கௌசியா என்று சொல்லக்கூடிய மிகவும் அல்லாஹுவினுடைய யதார்த்தம் என்று சொல்லக்கூடிய ஹக்கீகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அவுலியாக்களை மிகவும் உறுதிப்படுத்தக்கூடிய கொழும்பில் இருக்கக்கூடிய இந்த மதரசாவுடைய உஸ்தாதுமார்களே, இந்த மதரசாவுடைய நிர்வாகிகளே, இந்த மதரசாவில் இல்மை படித்து கொண்டிருக்கக்கூடிய தாலிபுல் உலூம்களாகிய மதரசா மாணவ மணிகளே, மேலும் குத்துபுல் அக்தாப் அல் குத்துபுர் ரப்பானி வல் கௌது சமதானி முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸ் அல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் வ ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய புகழ் அனைத்தையும் பாடி இந்த மஜ்லிஸை பரக்கத்தாக சிறப்பாக மேன்மைப்படுத்த வேண்டும் என்று யாரெல்லாம் தொடர்ந்து இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, இந்த பயானை வெளியிலிருந்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே ரசூல்மார்களை பற்றியும் சொல்கிறான், நபிமார்களை பற்றியும் சொல்கிறான், அஹ்லு பைத்துகளை பற்றியும் சொல்கிறான், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திஸீன்கள், குதுபுமார்கள், வலிமார்கள், முஃமின்கள், முத்தகீன்கள், முஹ்சினீன்கள், முத்தவக்கிலீன்கள், இப்படி பல பெயர் கொண்டு அல்லாஹு தஆலா மனிதர்களை சீர்திருத்திய நபிமார்கள், ரசூல்மார்கள் முதல் மஷாயிஹ்மார்கள், குதுபுமார்கள் வரையில் அனைவரை பற்றியும் அல் குர்ஆனில் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். குர்ஆனுக்குரிய விளக்கத்தை தர்ஜமத்துல் குர்ஆன் மூலமாக பார்த்துவிட்டு குர்ஆனில் இல்லை என்று யாராவது சொன்னால் அவருக்கு அறிவும் இல்லை, தக்வாவும் இல்லை, இஸ்லாமும் இல்லை. இதுதான் உண்மை. குர்ஆன்ல இல்லாததை எல்லாம் இவர் சொல்றாரே என்று யாராவது சொன்னா, குர்ஆன்ல காட்டுங்களே என்று சொன்னா தஃப்சீர்களை தான் பிரட்ட வேண்டுமே தவிர தர்ஜமத்துல் குர்ஆனை போய் பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. ஏனென்றால் தர்ஜமத்துல் குர்ஆன் எல்லாம் சேர்த்து பார்த்தாலும் பெரிய எழுத்துல எழுதினாலும் இந்த தடிப்பத்துக்கு மேலே வர முடியாது. ஆனால் அல்லாஹு தஆலா இதே குர்ஆன்ல சொல்கிறான், முழு உலகத்திலும் உள்ள எல்லா மரமட்டைகளை எடுத்து கலமாக, பேனாவாக நீங்க சீவி 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 கடல் தண்ணிய மையாக ஆக்கி அதுல தொட்டு தொட்டு மரத்தை சீவி சீவி உலகத்தில் உள்ள மரம், இலங்கையில் உள்ள காட்டில் உள்ள மரம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய இலங்கை காடுகள் அல்ல, முழு இலங்கை நாட்ட கடல் கரை ரெண்டையும் சேர்த்து பார்த்தாலும் வேர்ல்ட் மேப்பில் ஸ்ரீலங்கா இலங்கையில் போய் கொஷி ஒன்று நின்றா இலங்கை மறைஞ்சிரும். அவ்வளவு சிரிச்சு, அவ்வளவு சிரிச்சு இந்த இலங்கை.
இந்த இலங்கையிலே எங்கட கண்ணுக்கு தெரிவட எவ்வளவு காடுகள், எவ்வளவு மரமட்டைகள். முழு உலகத்தையும் படைத்து பரிபக்குவப்படைத்து ரட்சிக்கும் ரப்பாகிய அல்லாஹ் சொல்கிறான், முழு உலகத்திலும் இருக்கிற மரம் மட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து சீவி 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 களமாக ஆக்கி கடல் தண்ணீர தொட்டு தொட்டு குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினால், மரம் மட்டைகள் எல்லாம் முடிஞ்சாலும் கடல் தண்ணி எல்லாம் எழுதியே வத்தினாலும் குர்ஆனுக்குரிய விளக்கம் இன்னும் இருக்குது என்று சொன்னா, இந்த தர்ஜமத்துல் குர்ஆன் தான் எங்கட முழு குர்ஆனும் என்று யாராவது சொன்னால், அல்லாஹ் சொல்ற குர்ஆன் எது, இப்போ உள்ளவங்க சொல்ற குர்ஆன் எது என்கிறத நாங்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்வோம். எனவே தர்ஜமத்துல் குர்ஆனை பார்த்துட்டு இவங்க சொல்றது பொய், அப்படி ஒன்று இஸ்லாத்தில் இல்லை என்று யாராவது சொன்னால் தயவு செய்து யாரும் அதை நம்ப வேண்டாம். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் சில்சிலாவுடைய அமைப்பில் எந்த தரீகாவாக இருந்தாலும், காதிரியா, ஷாதிலியா, ரிஃபாயியா, நக்ஷபந்தியா போன்ற ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகவும் உன்னதமான தரீகாக்களுள் எந்த முரீதீன்களில் உலமாக்களில் ஒருவர் எதை சொன்னாலும் அது எங்கேயாவது ஒரு மூலையில் தஃப்சீரில் இருக்கத்தான் செய்யும். இவர் சொல்றது மெய்தானே, 30 ஜூஸ்லே மீது இல்லையே என்று சொன்னா அப்படி ஒன்று இல்லை என்று கிடையாது. அடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு பேசப்பட்ட விஷயங்கள் உலமாக்கள் மூலமாக, மதரசா மாணவர்கள் மூலமாக, அதே போல் நேற்று முன்தினம் இப்படி பல நாட்களாக பேசப்பட்டு வரக்கூடிய விஷயங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் இங்கே தொடர்ந்து வருகை தரக்கூடியவங்களுக்கு பெரிய ஒரு மாஷா அல்லாஹ் ஒரு இல்மு கிடைச்சிருக்குங்கிறத நான் உணர்கிறேன். அந்த அளவுக்கு ஆதாரபூர்வமாக கிதாபுகளுடைய பக்கமாக சொல்லி மிகவும் கவனத்தோட ஜாக்கிரதையோட இங்க விளக்கம் கொடுக்கப்படுகிறது. என்றாலும் இந்த இடத்துல எனக்கு பேசுறதுக்கு ஒன்றுமில்லை, எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. என்றாலும் இந்த இடத்தில் குத்துபுமார்களையும் வலிமார்களையும் ஒலியாக்களையும் மஷாயிகுமார்களையும் நாம் ஏன் கைப்பிடிக்கிறோம், ஏன் அவங்களோட பின்னால் அலைகிறோம், ஏன் அவங்களை ஏற்றுக்கொள்கிறோம்? எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் உலமாக்கள் தானே, நாங்கள் ஆலிம்கள் தானே, எங்களுக்கு அரபு தெரியும் தானே. உலமாக்களாக இருந்தாலும் காமிலான ஷேகுமார்களை பிடித்துத்தான் ஆக வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் நாம் ஷேகுமார்கள், குத்துபுமார்கள், அவுலியாக்களை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எல்லா வீடுகளிலும் அந்த கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் உள்ளவர்களுக்கு கூட என்ற உம்மாம் வாப்பாம் சுன்னத் ஜமாத் என்றதுனால நானும் சுன்னத் ஜமாத், ஆனால் அவருக்கு மனசுக்குள்ள அந்த சந்தேகம் அவருக்கு இருக்கத்தான் செய்யுது. வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்று சொன்னால், உனக்கும் சந்தேகமா, நீ அந்த பாட்டில் சேர்ந்துட்டாயாண்டு யார் சரி கேட்டுருவாங்களோன்னு பயந்து அடக்கி வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சந்தேகம் உள்ளவர்களுக்கு தான் இன்றைய பயான் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளும். அப்படி சந்தேகம் வந்தாலும் அது தவறும் அல்ல, மனுஷன் என்ற அமைப்பில் சந்தேகம் வரத்தான் செய்யும். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், நான் மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் கடைசி முடிவு என்னங்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருங்க. அல்லாஹு தாலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சுவர்க்கத்தில் வைத்து அல்லது அவர்களை படைச்சிட்டு அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யும்படி மலாயிக்காமார்கள் அனைவரையும் ஏவினான், இபிலிஸும் உட்பட. மலக்குகளை விட அந்த நேரத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர் தான் இபிலிஸ். பூமியில இபிலிஸுடைய நெத்தி படாத இடம் இல்லை. சுஜூது செஞ்சு அவ்வளவு அல்லாஹ்வை வணங்கின ஒருத்தன் தான் இபிலிஸ். மலக்குகளுக்கெல்லாம் முதீர், மலக்குகளுக்கெல்லாம் பிரின்சிபலா இருந்தவர். அரிசை சுமந்திருக்கக்கூடிய, அரிசை சுற்றி வரக்கூடிய மலக்குகளுக்கும் தலைவர் இபிலிஸ் தான். அப்படிப்பட்ட மாபெரும் அறிவாளி, மாபெரும் இபாதத்தாளி. இல்மு இருந்தது, அதபு இருக்கல்ல, டிசிப்ளின் இருக்கல்ல, நாலேஜ் இருக்குது அவருக்கு, அதப் இல்லை. அல்லாஹ் சொன்னான் சுஜூது செய்ய சொல்லி, ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், எல்லா மலக்குகளும் சுஜூது செஞ்சாங்க. மலக்குகள் யோசிக்கல்ல, அல்லாஹ்வைத்தானே சுஜூது செய்யணும், அல்லாஹ் அல்லாத யாரையும் சுஜூது செய்யக்கூடாதே.
அல்லாஹ் சொன்னாலும் நான் யோசிக்கணுமே என்று மலக்குகள் பார்க்கல. அல்லாஹ் சொன்னான். யாருக்கோ எவருக்கோ? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் யாரு, அவங்களுக்குள்ள இருந்த அகமியம் என்ன, அவங்களோட ரகசியம் என்ன, அல்லாஹ் ஏன் சுஜூது செய்ய சொன்னான், அதெல்லாம் நீங்க மஷாயிகுமார்களுக்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய சொன்ன உடனே எல்லா மலக்குகளும் சுஜூது செஞ்சாங்க. இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர. அவர் என்ன செஞ்சான் தெரியுமா? அபா, விலகி கொண்டான். வஸ்தக்பர, அதுக்கு காரணம் காட்டி பெருமை அடித்தான். பெருமை என்ன பெருமை? அல்லாஹ் தான் இபிலீஸையும் படைச்சான், அல்லாஹ் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் படைச்சான். அதை அல்லாஹ் தான் சுஜூது செய்ய சொல்றான். செய்ய வேண்டியது தானே, செய்யல. கல்புல ஒரு பெருமை, நஃப்ஸ்ல பெருமை. நஃப்ஸை பத்தி சொன்னாங்க உலமாக்கள், பெருமை. அதுக்கு அல்லாஹ் கிட்ட காரணம் சொல்றாரு. யா அல்லாஹ், உனக்கு தெரியாதா நான் நெருப்பண்டு? நான் நெருப்பு. இவர் வெறும் மண்ணால படைக்கப்பட்டவர். நெருப்பு மேலதான் போகும். ஒரு லைட்டரை பார்த்தீங்க, நெருப்பு மேலதான் போகும். ஒரு மழுதிரிய பார்த்தீங்க, மேலதான் இருக்கும். அது நூந்து இருட்டாகும் வரையில் நெருப்பு மேலதான் போகும். குப்பையை பத்தச்சாலும் அது குப்பை, ஆனா நெருப்பு மேலதான் போகும். மண் எல்லாரும் கீழே மிதிக்கிறது, மலஜலம் கழிக்கிறது, கீழே அடங்கி கிடக்கக்கூடியதுதான் மண். இந்த வரும் கீழே இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு நெருப்பாகிய மேல் நோக்கி செல்லக்கூடிய நான் சுஜூது செய்யணுமா? ஒரு நாளும் இல்லை, நடக்காது. வஸ்தக்பர, பெருமை அடித்தான். வகானமினல் காவிரின், பெருமை அடிச்சு நிராகரிச்சு அவன் காபிரா போனான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. பிறகு அல்லாஹு தாலா சொன்னான், சரி அப்படி என்றா இன்னக ரஜீம், எடுத்தெறியப்பட்டவன், நீ எனக்கு வேண்டாம், உண்ட அமல்கள் வேண்டாம், உண்ட இபாதத்து வேண்டாம். நான் யாரை ஹுப்பு வச்சேனோ, நான் யாரை மஹப்பத்து வச்சேனோ அவரை கண்ணியப்படுத்த சொன்னேன். உன்னால என்ன மட்டும் வணங்க முடியும்? என்னுடைய அடியார்களுள் எனக்கு விருப்பமான ஒருத்தரை கண்ணியப்படுத்த உனக்கு முடியாதா? எனக்கு நீ வேண்டாம், உன்னுடைய அமல்கள் வேண்டாம், உன்னுடைய தக்வா வேண்டாம், உன்னுடைய எதுவும் வேண்டாம். இன்னக ரஜீம், எடுத்தெறியப்பட்டான். அல்லாவோட சேலஞ்ச் பண்ற அளவுக்கு ஒருத்தன் போறதாக இருக்குமெண்டா, அல்லாவோட வாதாடுற அளவுக்கு ஒருத்தன் போறதா இருக்குமெண்டா, அவன் எப்படிப்பட்ட படு மோசமானவனா இருக்கணும். இப்ப அவன் என்ன தெரியுமா சொல்றான் அல்லாஹ் கிட்ட? எனக்கு நீ கியாமத்து நாள் வரையில டைம் தரணும். ஏன் தெரியுமா? லஊவியன்னஹும் அஜ்மஈன், உன்னுடைய அடியார்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன். நான் நரகமா? உன் அடியார்களை நான் நரகத்துக்கு கொண்டு போவேன். அல்லாஹ் தஆலா டைம் கொடுத்தான். இப்ப இவரத்துல இந்த பயானுடைய விஷயம் என்ன தெரியுமா? இதே இப்லீஸ் அல்லாஹ் கிட்ட சொல்றான், லஉவியன்னஹும் அஜ்மஈன், நான் உன்னுடைய அடியார்கள் எல்லாரையும் வழிகெடுப்பேன். இல்லா, சிலரை தவிர. சிலர்கிட்ட கொஞ்சம் பேர்கிட்ட எனக்கு போக இயலாது, கொஞ்சம் பேர்கிட்ட எனக்கு நெருங்க இயலாது. இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், இஹ்லாஸ் என்னும் பரிசுத்த உள்ளத்தோடு. இந்த இடத்துல எங்களுடைய கண்ணியமான உலமாக்கல்ல ஒருத்தர் சொன்னது போல, நஃப்சானியத்தான துன்யவியத்தான உலகம் சம்பந்தப்பட்ட அந்த 7 நஃப்ஸின் படித்தரங்கள்ல உள்ள ஆஷா பாஷங்கள், கெட்ட விடயங்கள், உலகம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் துறந்து அல்லாஹுவை நெருங்கிய சில அடியார்கள், இல்லா இபாதக்க மின்ஹுமுல் முஹ்லஸீன், உன்னுடைய இஹ்லாஸோடு வாழ்ந்த சில அடியார்களை தவிர அவர்களுக்கிட்ட மட்டும் என்னால போக முடியாது. இதே இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், லைஸலக அலைஹிம் சுல்தான் என்ற கருத்துல, உனக்கு சில நல்லடியார்கள் இருக்கிறாங்க எனக்கென்று, அவங்கக்கிட்ட போய் உனக்கு விரல அசைக்க முடியாது, உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, எந்த ஆட்சியும் பண்ண முடியாது, அவங்கக்கிட்ட நெருங்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அமைப்பில் அல்லாவுக்கே பயம் இல்லாமல் நேரடியாக உன்னுடைய அடியார்களை வழிகெடுப்பேன் என்று சொல்லிட்டு இப்லீஸ் சொல்லுகிறான், இன்னும் கொஞ்சம் பேரை நான் வழிகெடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் அவங்கக்கிட்ட போக முடியாது. இப்லீஸ் வலிமார்களுக்கு பயம். வலிமார்களிடத்தில் போனா விஷயமாகாது. இப்லீஸ் சொன்னதை அவர்கள் கேட்க மாட்டார்கள். இப்லீஸுக்கு அவர்களுக்கு பக்கத்தில் போக முடியாது. ஏன் தெரியுமா? குத்துபுமார்கள், வலிமார்கள், அதே போல அஹ்லு பைத்துகள்,
அதே போல கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரையும் பின்பற்றி ஃபனாவாகி அல்லாஹுவை நெருங்கியவர்கள், அல்லாஹுவை அடைந்தவர்கள் என்பதை நாம் கொஞ்சம் யோசிச்சு கொள்ளணும். வலிமார்கள் எங்களை போன்றவர்கள் அல்ல, எங்களை போன்ற சாதாரண மனிதர்கள் அல்ல. ஆனால் எங்களோட தோற்றத்தில் இருப்பாங்க, எங்களை போல சாப்பிடுவாங்க, எங்களை போல குடிப்பாங்க, திருமணம் முடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. குத்துபுல் அக்தாப் ஓதுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வரதியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் முடிச்சாங்க. திருமணம் முடிச்சு அவங்களுக்கு 49 பிள்ளைகள், கிட்டத்தட்ட 27 ஆண் பிள்ளைகள், 22 பெண் பிள்ளைகள். 27 ஆண் பிள்ளைகளும் பெரும் பெரும் உலமாக்களாக, ஞானவான்களாக, குதுபுமார்களாக திகழ்ந்து முழு உலகத்திலும் சேவை செய்தார்கள். குத்துபுல் அக்தாப் ஓதுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வரதியல்லாஹு தஆலா அவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவர்களுக்கு இருந்த கண்ணியமும் கௌரவமும், அவர்களுக்கு மக்கள் கொடுத்த கௌரவமும் கண்ணியமும் இன்று வரையில் அல்ல, கியாமத்தினால் வரையில் அல்ல. குத்துபுல் அக்தாப் அனைத்து குத்துபுமார்களுக்கும் மாபெரும் குத்துபு என்னும் பட்டத்தையும் பெற்று அவர்கள் அல்லாஹுவினால் மிகப்பெரிய சேவை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹுவினால் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். பிறப்பதற்கு முன்பதாகவே தாயுடைய வயிற்றிலேயே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பெரும் பெரும் கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் கொடுத்துத்தான் இந்த உலகத்திற்கே அனுப்பினான் என்பது எல்லாரும் அறிந்த உண்மை. ஒரு குத்துபுக்கென்று இருக்க வேண்டிய அடையாளங்கள், குத்துபுக்கென்று இருக்க வேண்டிய சில நிபந்தனைகளை பற்றி அஹ்மத் இப்னு அஜீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃப்சீர் ஃபாத்திஹத்துல் கபீர் என்ற சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு தஃப்சீர் எழுதப்பட்டிருக்கிற அந்த கித்தாபில் எழுதுகிறார்கள். குத்துபுமார்களுக்கு, பொதுவாக எல்லா குத்துபுமார்களுக்கு சில அடையாளங்கள் இருக்கின்றன. அதில் 16 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 16 விஷயங்களையும் இந்த இடத்துல சொல்லவும் முடியாது. 16 விஷயங்களையும் விளங்கெடுக்கக்கூடிய அறிவும் நமக்கு கிடையாது, எனக்கும் கிடையாது. வாசிச்சது மட்டும்தான் மிச்சம், சொல்லிக்கொள்ள எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரகசியமான குத்துபுமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானம் அது. அதில் ஒன்றை ஏதாவது விளங்கக்கூடிய அளவுக்கு நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் எங்களுடைய கண்ணியமான உலமாக்கல் ஒருத்தர் இங்கே சொன்னாங்க, குலூபுல் ஆரிஃபீன லஹா உயூன் தரா மாலா யராஹுன் நாதிரூன் அல்லது தரா மாலா யுராலின் நாதிரீன் என்ற அமைப்பில் சொன்னாங்க. ஆரிஃபீன்களுக்கு பல கண்கள் இருக்கின்றன, அந்த கல்புக்கு பல கண்கள் இருக்கின்றன. அந்த கண்கள் இந்த அழிஞ்சி போகிற பொய் கண்கள் பார்க்காததை தான் அது பார்க்கும் என்று சொன்னாங்க. இப்போ நான் உங்களை பார்க்குறேன், எதால்? என் கண்ணால். டாக்டர்கிட்ட போய் என் கண்ணை செக் பண்ணினா மாஷா அல்லா நல்லம், உங்களோட கண் தெரியுது, உங்களுக்கு வெளிச்சம் ஈக்கி கண்ணுக்குள்ளே போங்க. நீங்கள் அவ்வளோ பேரும் அதே டாக்டர்கிட்ட போய் காட்டினா உங்களோட கண்ணும் தெரியுது, நல்ல வெளிச்சம். சரி, என் கண்ணும் வெளிச்சம், உங்களோட கண்ணும் வெளிச்சம், டாக்டர் சொல்ல தேவையில்லை. நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க? லைட் நூந்தாச்சு. இப்போ யார்கிட்ட கண் வெளிச்சம்? லைட் நூந்துட்டு எனக்கு உங்களை தெரியுமா? நான் அப்படி உட்கார்ந்துட்டேன், யாருக்காவது சொல்ல எழுமா நான் உட்கார்ந்துட்டேன்? யார் இந்த இடத்துல ஆரிஃபீன்கள், ஆஷிகீன்கள், குத்துபுமார்கள் இருக்கிறீங்களோ, லைட் நூந்தாலும் கல்பு கண் வெளிச்சம். எனவே இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கும் உங்களுக்கும் தெரியா. இது துனியால அழிஞ்சு போகக்கூடிய கண். இந்த கண் பார்க்காதத அந்த கல்பு கண் பார்க்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத என்று சொல்கிறான். இன்ன ஸம்அ, நீங்க கேட்கிற காது, கேள்வி காது கேட்குது தானே எங்களுக்கு, அது. வல் பஸர, நீங்க பார்க்கிற பார்வை. வல் ஃபுஆத, உங்களோட கல்புக்கென்று தந்திருக்கக்கூடிய கண், அதுக்கும் கியாமத்து நல்ல கேள்வி கணக்கு இருக்குது. ஃபுஆதண்டா கல்பை திறக்கக்கூடிய கண். அஃஇதா என்று குர்ஆன்ல வரும், ஃபுஆத் என்று குர்ஆன்ல வரும். இன்னும் ஒரு இடத்துல இன்னமா யத்ததக்கரு உலுல் அல்பாப், அது உலுல் அல்பாபுகளுக்கு தான் அதுல படிப்பினை இருக்குது என்று அல்லாஹ் சொல்லுவான். முஃமின்களுக்கு படிப்பினை இருக்குன்னு கூட சொல்ல மாட்டான். அவங்க இதுக்கு போதா, இதுல படிப்பினை பெறுதத்துக்கு முஃமின்களும் போதாது. உலுல் அல்பாப், அல்பாப் அல்பாப் என்று சொன்னா லுப்பு என்று அரபுல சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்குரிய ப்ளூரல் தான், பன்மை தான் அல்பாப். உலுல் அல்பாப் என்றா லுப் என்று சொல்லக்கூடிய இந்த தலையில் இருக்கக்கூடிய அறிவு அல்லாம
கல்பில் உள்ள அனைத்து கசட்டைகளும் நீங்கி ஷரியா, தரீகா, ஹகீகா 3 கட்டத்தையும் தாண்டி அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமா, முத்துமாயினா, ராதியா, மர்லியா, காமிலாவையும் தாண்டி அல்லாஹ்வை நெருங்கி அல்லாஹ்வோடு நெருங்கிய தொடர்புள்ள அல்லாஹுவின் இறைநேச செல்வர்களைத்தான் உலுல் அல்பாப், லுப்புடையவர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஃபைல் பரக்கத்து மததை பெற்றவர்கள். அது மட்டுமல்லாமல் உலுல் அப்சார் என்று இன்னொரு கூட்டம் இருக்குது. உலுல் அப்சார் என்று சொன்னா அவங்களும் உள்விளங்கி அறியக்கூடிய தன்மை உள்ளவர்கள். இப்படி அல் குர்ஆன்ல சில வார்த்தைகளை அல்லாஹ் பாவிக்கிறான். அது மின நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ சாலிஹீன், அப்படிப்பட்ட இறை நேசர்களுக்கும் குதுபுமார்களுக்கும் அபுதால்களுக்கும் ஔத்தாதுகளுக்கும் இறை நேச ஞான சீதேவிகளுக்கும் அது உரித்தானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, அவுலியாக்களுக்கு பல கண்கள், குத்துபுமார்களுக்கு பல கண்கள் இருக்கு என்று சொன்னது போல அந்த கித்தாபில் எழுதப்பட்ட விஷயத்தில் ஒன்று, அல்லாஹு தஆலா படைத்த படைப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து ரகசியங்களையும் இல்ஹாமியத்தான அறிவின் மூலம் குத்துபுமார்களுக்கும் அவுலியாக்களுக்கும் அல்லாஹ் அவர்களுடைய கல்பை நிறைத்து கொண்டே இருப்பார். எப்படி என்று கேட்டா, அல்லாஹு தஆலா ஃபத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், குர்ஆன், அல்லாஹ்வை பயந்து தக்வாவோட வாழுங்க. வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தருவான். முஅல்லிம் என்றா யார் தெரியுமா? முஅல்லிம் என்றா ஓதி கொடுக்கிறவர். அல்லம என்றா ஓதி கொடுத்தாரு, ஓதினார். அல்லம ஓதி கொடுத்தார், அலிமண்டா ஓதினார், அறிஞ்சு கொண்டார். அல்லமண்டா ஓதி கொடுத்தார். முஅல்லிமண்டா ஓதி கொடுக்கிறவர். உஸ்தாதுமார்களுக்கு இன்னொரு பெயர் முஅல்லிம். முஅல்லிமண்டா ஓதி கொடுக்கிறவர், படிச்சு கொடுக்கிறவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபத்தகுல்லாஹ், தக்வாவோடு நீங்க முழுமையாக வாழ்ந்தால், வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தருவான், கற்று தருவான். இதுக்கு பிறகு படிச்சு தரத்துக்கு எங்க டைம் இருக்கு? வஹி எல்லாம் இறங்கிச்சு. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் குர்ஆனாயத்தும் வந்துட்டுது. இன்றைய நாள் உங்களோட தீன் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய நியமத்துகள் எல்லாம் பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது. இஸ்லாம் மார்க்கத்தை தீனாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், பொருந்தி கொண்டான். இதுக்கு பிறகு வஹி வருமா? வராது. வஹி வராது. ஏன்? கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நபிமார்கள் முடிஞ்சு, இதுக்கு பிறகு வரமாட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவாங்க, நபியாக வர மாட்டாங்க. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களுள் ஒருவராக மாபெரும் குத்துபாகத்தான் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் வந்து மദ്രஸாக்கு போய் 8 வருஷம் ஓதி தலப்பா கட்டி மௌலவியாக ஆகி, அப்படி இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, ஒரு ரசூல். அதுவும் மௌத்தானவர்களை ஹயாத்தாக்கிய நபி இதே பூமியில. அதுவும் கருங்குஷ்டம் வெங்குஷ்டம் போன்ற அந்த நோயை தடாவினாங்கள் என்றால் சுகமாக்கப்படும். அவங்கள அல்லாஹ் இப்ப மௌத்தாக்கல்ல உயர்த்திட்டான். இதே பூமியில நபியாக ரசூலாக மூஜிசாத்தோட வாழ்ந்த ஒரு நபியுல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்தா தான் போகணும், நபியாக போகக்கூடாதுன்னு சொன்னா அவங்களோட தரஜா குறைஞ்சிட்டன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்துல உள்ள குதுபுமார்களுடைய அந்தஸ்தை பனி இஸ்ராயல் காலத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் சீதேவிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். அதனால அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்தில் ஒரு மாபெரும் குதுபாக வலியாக அந்த அந்தஸ்தில் நபியுடைய அந்தஸ்து போகல. சாதாரண மனிதனாக வரவும் இல்லை, சாதாரண ஒரு மௌலவியாக ஹாஃபிஸாக வரவும் இல்லை, மாபெரும் அந்தஸ்தில் வருகிறார்கள். அதனால தான் அவர்களை ஜன்னத்துல் முஅல்லாவில் அடக்காமல், ஜன்னத்துல் பக்கி மதீனத்து மக்பரா ஷரீஃபில் அடக்காமல், அவர்களுக்கென்றே சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அடங்கியிருக்கிறாங்க. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்தில் அடங்கியிருக்கிறாங்க. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடுத்தபடியாக மஸ்ஜிதுன் நபவி ஷரீஃபில் ரவுலா ஷரீஃபுக்குள்ளே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்த வீட்டுக்குள்ளே நல்லடக்கம் செய்யப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இன்றும் அவர்களுக்கு ஒரு இடத்தை அமைச்சு வச்சிருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அதுவும் இந்த கிதாபில் தான் போடப்பட்டிருக்கிறது. எனவே குத்துபுமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற இல்மு, அல்லாஹ் கொடுக்கிற அறிவு இருக்குதே எங்கட கண்ணுக்கு தெரிபடாது. எப்படி என்று கேட்டா, மழை பெய்யுது, மழையை தெரிபடுது, எங்களுக்கு மழை தண்ணியை தெரிபடுது, கொஞ்சம் மேலே போய் பார்ப்போமே என்று பார்த்தா ஃப்ளைட்டில் ஏறி போய்த்து பார்ப்போமே மழை எங்கிருந்து வருதுண்டு. ஒரு 1000 அடிக்கு மேலே போனால் மேகம் வந்துடும். மேகத்துக்கு மேலால் போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் மேலே இருந்து தான் மழை வருது. இங்கே எட்டி பார்த்தா மழை பெய்யுது. இன்னொரு 5000 அடி, 30,000 அடி, 35,000 அடிக்கு மேலால் போய் பார்த்தாலும் அதுக்கு மேலே இருந்து தான் மழை வருது. அப்போ மேகத்திலிருந்து வாரன்னு சொன்னாங்களே, மேகமெல்லாம் கீழே, நாங்கள் மேலே. எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் கிணத்து தண்ணியை தோண்டி கொண்டு தோண்டி கொண்டு தோண்டி கொண்டு போய் நீங்கள் அப்படியே தோண்டி பார்த்தா ஒரு ஊற்று இருக்கும். அந்த ஊத்தால தான் வரும். அது கண்ணுக்கு தெரிபடும். அது கஸ்பியத்தான இல்மு. மதரசாவுக்கு போய் 8 வருஷம் உட்கார்ந்து உஸ்தாதுமாட்ட வாயால சொல்லி காதால கேட்டு கிதாபை பார்த்து படிக்கிற படிப்பு கிணத்து தண்ணியை போன்றது. அதே போல அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய இஷ்கில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மஹப்பத்தில் அவுலியாக்களை பின்பற்றி கைபிடித்து அவர்களை தனது உயிரை விட நேசிச்சு ஒரு மனுஷன் தக்வாவோட வாழ்ந்து அல்லாஹ்வை நெருங்கினா அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற இல்மு வஹ்பியத்தான இல்மு. அது கண்ணுக்கு தெரிபடாது. மழை எப்படி பெய்தோ அதே போல் அந்த கல்புக்கு அந்த ஞானம் இறங்கி கொண்டே இருக்கும். அதில் சந்தேகம் இல்லை. அதுக்கு அல் இல்முல் லதுன்னி என்று சொல்லுவாங்க, அல் இல்முல் வஹ்பி என்று சொல்லுவாங்க, அல் இல்முல் மாரிஃபா என்று சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் அந்த இல்மு, அந்த அறிவு உண்மையானது, யதார்த்தமானது. அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். அப்படி கொடுக்கப்பட்டவர்களுள் மிக உன்னதமானவர்கள் தான் குத்புல் அக்தாப் ஹவுதுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு. அவங்களோட வஃபாத்துக்கு முன்னால குளிச்சாங்க. குத்துபு நாயகம் ரலியல்லாஹு தஆலான்னு குளிச்சாங்க. குளிச்சு போட்டு ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றினாங்க. நிறைவேற்றி விட்டு அல்லாஹ் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்க வாயால. எல்லாரும் ரவுனுக்கு இருந்து பார்த்து கொண்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு அஷரீரி சத்தம் ஒன்று கேட்குது. எங்கிருந்து அந்த சத்தம் வாரன்னு தெரியாது. யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி என்ற இந்த குர்ஆன் ஆயத்து சத்தம் ஒன்று கேட்குது. இதே குர்ஆன் ஆயத்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தஃப்சீர் கலை வல்லுநர்களுள் முதன்மையானவர்கள். சின்ன வயசில் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நெஞ்சில கையை வச்சு அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் குர்ஆன வல் ஹிக்மா யா அல்லாஹ் ஓகமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு அவங்களோட சிறிய தந்தையுடைய மகனார், இவருக்கு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனுடைய அறிவையும் குர்ஆனுக்குள்ள இருக்கிற ஞானங்களையும் ஹிக்மத்துகளையும் அள்ளி வழங்குவாயாக என்று துஆ கேட்டாங்க. அன்றிலிருந்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 73 கூட்டம் அல்ல 730 கூட்டத்துக்கிட்ட போய் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த குர்ஆன் ஆயத்துக்கு இந்த விளக்கம் தான் சொன்னாங்கன்னு சொன்னா ஒரு புள்ள வாய் திறக்காது. ஏனென்றா அனைத்து சஹாபாக்களிலும் தஃப்சீர் கலை வல்லுநர்களுள் மிக முதன்மையானவர் நம்முடைய சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் தாயிஃப்ல தான் அடங்கப்பட்டார்கள். தாயிஃப்ல மஸ்ஜித் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ற ஒரு பள்ளிவாசலே இருக்குது. அவங்க அடங்கப்பட்ட பள்ளி. ஆனால் அவங்களோட ரவுலா ஷரீஃப், அவங்களோட கபர் ஷரீஃபை அப்படியே மறைச்சி தாப்பை எல்லாம் போட்டு வோல் எல்லாம் போட்டு கட்டி மறைச்சி வச்சிருக்கிறாங்க. தாயிஃப்ல அடங்கினாங்க. இவங்க
அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அவர்களுடைய இரண்டாவது மனைவி ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தானதன் பின்பு இன்னொரு திருமணம் முடிச்சாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்ச ஒரு புள்ளட பேர் தான் முஹம்மது இப்னுல் ஹனஃபியா. மாபெரும் வீரர், கர்பலா யுத்தத்தில் கூட அவங்க கலந்து கொண்டாங்க. அவங்க இந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களோட அப்படியே போனாங்க தாயிஃபுக்கு, அவங்களுக்கு துணைக்கு. அவங்க வஃபாத்தானதுக்கு பிறகு யாரு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழும்போது கூட பின்னால வந்து நின்று கொள்வாங்க, சின்ன புள்ள. அவங்க வஃபாத்தான பிறகு அவங்கள குளிப்பாட்டி கஃன் செஞ்சாங்க. கஃன் செஞ்ச உடனே இந்த மதரசா பிள்ளைகள் உடுத்திக்கிறாங்களே வெள்ளை உடுப்பு, இதை விட அஷத்து பயா, இதை விட வெள்ளையிலும் வெள்ளை, சிங்களத்தில் சொல்லுவாங்க கிரிக்கொக்கு வகை என்று, வெள்ளையிலும் வெள்ளை, பியோர் ஒயிட், வெள்ளை நிறத்தில் ஒரு குருவி, ஒரு பறவை அப்படியே பறந்து வந்தது. எல்லாரும் கண்ணால கண்டாங்க. வந்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கஃன் புடவைக்குள்ள பூந்து நெஞ்சுக்குள்ள அப்படியே நின்றுட்டுது. அந்த மாக்கு அச்சும் விளங்குது, எல்லாருக்கும் நின்றுட்டுது. கொஞ்சம் பேர் ஓடி வந்து என்னமோ பறவை ஒன்று வந்து பூந்துட்டுது என்று கஃன் புடவையை திறந்து பார்த்தா அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அங்கே ஒன்றும் இல்லை, வெறும் ஜனாசா தான் இருக்குது, எந்த பறவையையும் காணல. நான் இதை ஏன் சொல்றேன்டா, குத்துபு நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தோட கொண்டு இதை கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும். பிறகு தேடி தேடி பார்த்தாங்க. சில சஹாபாக்களும் இருந்தாங்க, பெரும் பெரும் இமாம்களும் இருந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இது ஏதோ அல்லாஹ்வுடைய ஒரு ரகசியமாக இருக்கலாம், இது எங்கட மூளைக்கு தட்டுப்படாது, இந்த விஷயத்தை விட்டுடுங்க, கஃன் செஞ்சு முடிச்சு அடக்கிருங்க ஜனாசாவை என்று சொன்னாங்க. அப்படியே ஜனாசாவை அடக்கி கபர் ஷரீஃபுக்குள்ள வெச்சதுக்கு பிறகு அந்த நெஞ்சில இருந்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நெஞ்சில இருந்து ஒரு சப்தம் ஒன்று வருகிறது கபருக்குள்ளே இருந்து, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி பி இபாதி வதுகுலி ஜன்னதி. இந்த ஹதீஸ், இந்த சம்பவம், இப்ப நான் சொன்ன விஷயம் அல் மன்ஹஜு சவி என்ற கித்தாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கிட்ட அந்த கித்தாப் இருக்குது, தேவையண்டா வந்து கேளுங்க, தாரம். ஆதாரம் இல்லாத விஷயங்களை சொல்ல மாட்டோம். ஏண்டா இந்த ராவேக்கே இது யூடியூபு போய்த்துரும். வருஷம் வருஷம் பெரிய ரவுண்ட் ஒன்று நான் யூடியூப்ல சுற்றி கொண்டு தான் நிற்கிறேன். அதை பேசிட்டார் இதை பேசிட்டாருண்டு இந்த வருஷம் இதில் ஒரு ரவுண்ட் சுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். விளங்குதா? யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நஃப்ஸில் 7 படித்தரம் இருக்குதுண்டு எங்கட கண்ணியத்துக்குரிய ஹஜரத் அவர்கள் சொன்னார்களே. அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமா, முத்துமைன்னா 4வது படித்தரம். அதுக்கு பிறகு ராலியா, மர்லியா, காமிலா. யாது வச்சுக்கொள்ளுங்க. 4வது முத்துமைன்னா, 5வது ராலியா, 6வது மர்லியா. முத்துமைன்னான்னு சொன்னா எந்த சக்கு சந்தேகமும் இல்லாம அல்லாஹுவையும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அஹ்லு பைத்துகளையும் சஹாபாக்களையும் அறிந்து கல்பும் உடம்பும் எந்த சக்கு சந்தேகமும் இல்லாம அல்லாஹ்வுடைய மாரிஃபா என்னும் ஞான கடலில் மூழ்கிய ஒரு இறை நேஷர், அவருடைய நஃப்ஸ் தான் முத்துமஇன்னாவுடைய நஃப்ஸ். இத்தும அன்ன என்ற அரபுல சொன்னா அமைதி அடைஞ்சிட்டாரு. இந்த இடத்துல இன்னொரு பயான் சொன்னாங்க. அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்களாம், யா அல்லாஹ், நீ எப்படி மௌத்தானவங்களை ஹயாத்தாக்குறாய், எனக்கு கொஞ்சம் காட்டு, நீ காட்டு யா அல்லாஹ், சொல்லி சரி வராது, காட்டு, பார்க்கணும் என்று சொன்ன உடனே அல்லாஹ் கேட்டானாம், அவலம் துமின், நீங்க ஈமான் கொள்ளலையா, நீங்க ஒரு நபி அல்லவா, நீங்க இதை போய் எனக்கிட்ட கேட்டா, சாதாரண மனுஷன் கேட்டா பரவாயில்லை, நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய நபி, நீங்க இந்த கேள்வி எனக்கிட்ட கேட்டா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க, பலா, நான் முஃமின் தான், ஈமான் கொண்டிருக்கிறேன், வலாக்கின் என்றாலும் லியத்தும இன்ன கல்பி. கண்டா, இத்துமா அண்ணான்னு சொன்னனே, யத்தும இன்ன கல்பி, என்னுடைய கல்பு அமைதி பெற வேண்டுமே, எனக்கு எந்த சந்தேகமும் இல்லாம உன்னுடைய முழு ரகசியங்களையும் எனக்கு விளங்கிக் கொள்ளலாமே, அதனால எனக்கு காட்டு, கல்பு ராஹத்தடைவதற்கு. அந்த ராஹத்தடைந்த நிலைதான் முத்துமஇன்னாவுடைய நிலை. இது அவுலியாக்களுடைய அந்தஸ்து, தரஜா. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, முத்துமஇன்னாவுடைய நஃப்ஸே.
இப்ப அந்த நஃப்ஸுக்கு அல்லாஹ் சொல்றான், இர்ஜிஇ இலா ரப்பிக்கி, உன்னுடைய ரப்பிடத்துல நீ மீண்டு வந்துரு. இப்ப மௌத்து தானே. நல்லா யோசிக்கணும் இந்த சம்பவத்தை. குத்துபுகள் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்துக்கு சமீபமாக இருக்கும் பொழுதுதான் அவங்களோட நஃப்ஸு மிக 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 பரிசுத்தம் என்பதனால தான் அந்த அஷரீரி சத்தம் வஃபாத்துடைய நேரத்தில் வந்தது. அவங்களோட நஃப்ஸை பார்த்து அல்லாஹ்வுடைய அஷரீரி சத்தம் ஒன்று கேட்குது. எங்கிருந்து வந்தன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வஃபாத்துடைய நேரத்தில் தான் இந்த குர்ஆன் ஆயத்து சத்தமும் கேட்குது. ரெண்டும் ஒன்றுக்கொண்டு டெலி ஆகுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராலியத்தன் மர்லியா, நான் முந்தி சொன்னதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 4வது முத்துமைன்னா, 5வது ராலியா, 6வது மர்லியா. ராலியா என்று சொன்னா அந்த நஃப்ஸு அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட நிலையிலும், மர்லியாண்டா அல்லாஹ் அந்த நஃப்ஸை பொருந்தி கொண்ட நிலையிலும். ஒருத்தர் சொல்றாரு, நான் உங்களோட ஒரு சிறு மாதிரி, எனக்கு உங்களோட இரக்கம் சொல்லி வேலை இல்லை, அந்த அளவு சிறு மாதிரி. அவர் சொல்றார், நான் என்ன செய்ய, எனக்கு உங்களோட இரக்கம் வருதே இல்லையே. இதுக்கு பெயர் அன்பா? இதுக்கு பெயர் காதலா? இதுக்கு பெயர் அன்பா? நீங்க என்னோட இரக்கமா? அல்லாஹ் எனக்கு தூக்கம் போறல்ல, உங்களை நினைச்சு நினைச்சு நான் கண்ணை சிமிட்டி கொண்டிருப்பேன் என்று மற்றவர் சொல்லணும். அப்பதான் அன்பாது. என்னமோ தெரியும், எனக்கு உங்களை காட்டேலான்னு சொன்னா பிடிக்கும். இவர் சொல்றார், நீங்க என்னோட என்னதான் பலாயா இருந்தாலும் பரவாயில்லை, நான் உங்களோட சிறு, நான் உங்களோட சொல்லி சொல்லியே ஈக்க வேண்டியதுதான். அன்பல்ல, அது நட்பல்ல, பாசம் அல்ல, காதல் அல்ல, கருணை அல்ல. ரெண்டு பக்கமும் வேலை செய்யணும். அதுதான் 5வது ராலியா, 6வது மர்லியா. இவர் அல்லாஹ்வை நேசிச்சு மட்டும் போதா, அல்லாஹ் இவரை நேசிக்கணும். அதுதான் யா அய்யத்துன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராலியத்தன், அந்த நஃப்ஸ் பொருந்திக்கொண்ட நிலையில வா, மர்லியா நானும் உன்னை பொருந்தி இருக்கிறேன். அடுத்த துண்டு என்ன தெரியுமா? ஃபதுகுலி, கபருக்கு போனா அதுக்கு பிறகு நேர சொர்க்கத்துக்கு போக வேண்டியதுதானே. சொர்க்கத்துக்கு போக வேண்டியதுதானே. கேள்வி கணக்குக்கு பிறகு என்ன நடக்கும்? ஒன்றோ சொர்க்கத்து வாசல் திறந்து கொடுக்கப்படும், இல்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்து வாசல் திறந்து கொடுக்கப்படும். இங்க இந்த குர்ஆன் ஆயத்துல கருத்துப்படி பார்த்தா எடுத்தெடுப்புக்கு சொர்க்கம் போக ஏலா போல விளங்குது. அப்படித்தான் குர்ஆன் ஆயத்து. ஏழுமண்டா இதுக்கு போய் தர்ஜமத்துல் குர்ஆனை பாருங்க, பிரச்சனை இல்லை, வேலை செய்யும். என்ன? ஃபதுகுலி ஃபீ இபாதி, முத்துமைன்னாவுடைய நஃப்ஸே, நீ என்னைய பொருந்தின நிலைமையில, நான் உன்னைய பொருந்தின நிலைமையில நீ எனக்கிட்ட மீண்டு வா, வந்து ஃபதுகுலி ஃபீ இபாதி, என்னுடைய அடியார்களோட வந்து சேர்ந்துரு. அடியார்கள் யார்? இந்த அடியார்கள் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், என்னுடைய அடியார்கள் நல்லடியார்களோட வந்து சேர்ந்து, சாலிஹீன்களோட சேர்ந்து, ஃபதுகுலி ஜன்னதி, அதுக்கு பிறகு அவங்களோட வாங்க என்ற சொர்க்கத்துக்கு. இதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு கண்ணியமானவங்க, அல்லாஹ்வுடைய நபி ரசூல். குர்ஆன்ல அவங்களோட சூரா, அவங்கள பத்தி சூரா யூசுஃப்னு ஒரு சூறாவே இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், அழகான, நீங்க சந்தோஷப்படக்கூடிய அழகான ஒரு சம்பவம் ஒன்று நாங்கள் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டுட்டு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட அருமை மகனான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களே வஃபாத்துடைய நேரத்தில் கேட்ட துவா என்ன தெரியுமா? தவஃபனி முஸ்லிமன், யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மௌத்தாக்கி, வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களோடு என்ன சேர்த்துரு. எனவே இந்த மஜ்லிஸில் இருப்பவர்கள், அதே போல இந்த மஜ்லிஸுக்கு அடிக்கடி வரக்கூடியவர்கள், அதே போல காதிரியா தரீக்காவில் மிகவும் உன்னதமான முறையில் விடுபடாமல் ராத்திபுகளை ஓதி இந்த காதிரியா தரீக்காவை அறிமுகம் செய்த மஷாயிகுமார்களை கண்ணியப்படுத்தி, விசேஷமாக இந்த கௌதியா மதரசாவை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்து முழு இலங்கையிலும் பலவிதமான கராமத்துக்களை காட்டி பல ஏரியாக்களில் பல இடங்களில் பெரும் பெரும் சேவைகளை புரிந்து இன்றும் மக்களுடைய கல்வுக்குள்ளே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்துல் ரஷீத் கோயா தங்கள் வாப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கைபிடித்தவர்கள் உட்பட ஏனைய மஷாயிகுமார்கள் அனைவருடைய கை பிடித்தவர்கள் உட்பட யாரும் நமக்கு பழுது போகாது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஆனா ஒரே ஒரு தவறு என்ன தெரியுமா?
இங்கே வந்திருக்கிறவங்களை பற்றி நான் சொல்லல, வெளியில் உள்ளவங்களை பற்றி சொல்கிறேன். சுபஹு தொழுகையில் கொஞ்சம் பேணுதல் குறவு. இங்கே வந்தவங்கெல்லாம் மாஷாலா சுபஹு தொழுகிறவங்க தான், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் சுபஹு தொழுகை மிக மிக விசேஷம். மஷாயிகுமார்கள் எங்களுக்கு தந்திருக்கிற ஓதல்கள் ஔராதுகள் என்ன தெரியுமா? சுபஹுக்கு பிறகு, அசருக்கு மகரிபுக்கு பிறகு. சுபஹ தொழுதுட்டு ஓதுங்க, மகரிப தொழுதுட்டு ஓதுங்க. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, விடுபடாமல் 5 வக்து தொழுகைகளை நாங்கள் எங்களோட பிள்ளைகளை 7, 8, 10, 12 வயசை தாண்டின உடனே சோம்பரத்தனம் பார்க்காம, பாவம் பார்க்காம அவங்களை எழுப்பி சுபஹ் தொழுகைக்கு எழுப்பி தண்ணி ஊத்தியாவது அவங்களை நிப்பாட்டி அந்த சுபஹுடைய ரிஸ்க் விஸ்தீரணம், பரக்கத்து, ரஹமத்துடைய மலக்குகளுடைய வருகை அனைத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் தகுதியான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் ஒரு பிள்ளையாக ஆக்குவதற்காக வேண்டியும் சுபஹ் தொழுகையில் மிகவும் பேணுதலோடு நமது பிள்ளைகளையும் எழுப்பி விசேஷமாக அதபொழுக்கத்தோட குடும்ப பிரச்சனைகளில் பொறுமை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, குடும்ப பிரச்சனைகளில் விட்டு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, குடும்ப பிரச்சனைகளில் எந்த விதமான பிரச்சனைகளையும் உருவாக்காத, யாருடைய மனதையும் நோவிக்காத, அதிகமான கோபத்தை உருவாக்காத ஸ்ரீதேவித்தனமான பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை வளர்த்து நாம் எங்கெங்கு ராத்திபு திக்ர் மஜ்லிஸ்கள் ஔலாதுகளுக்கு போகிறோமோ எல்லா இடங்களுக்கும் நமது பிள்ளைகளையும் அழைத்து செல்லும்படியும் உங்களிடத்தில் வேண்டி தகுதியான காமிலான ஷேகுமார்களுடைய முரீதீங்களான உஸ்தாதுமார்கள், நல்ல தகுதியான உலமாக்கள், சாதாத்துமார்களோடு அவர்களை நேசிக்க செய்து அவர்களோடு தொடர்படுத்தி நல்ல நல்ல விடயங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விசேஷமாக குத்துபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களை போன்ற வேறு வேறு குத்துபுமார்களும் அவுலியாக்களும் மஷாயிகுமார்களும் ஷைத்தானுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு ஷைத்தான் பயம் என்பதையும் தெளிவாக விளங்கி, அதனால தான் இபிலீஸ் பயமான ஒருத்தரைத்தான் நாம் கைபிடித்திருக்கிறோம், இபிலீஸுக்கு பயம் இல்லாத ஒரு குத்துபைத்தான் நாம் கைபிடித்திருக்கிறோம் என்று விளங்கி அந்த அவுலியாக்கள் எந்த முறையில் வாழ்ந்தார்களோ அதே முறையில் வாழ்ந்து அவர்கள் சொன்னதை கேட்டு நமது வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. நமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் நமக்கு நல்லவைகளை சொல்லித்தரக்கூடிய அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். யா அல்லாஹ் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் இல்லாமலாக்கி வைப்பாயாக. கடன் பிரச்சனைகளை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. வட்டி கொடுமைகளை விட்டும் வங்கி கொடுமைகளை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், இவ்வளவு நாளும் தொடர்ந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவருக்கும் குத்துபுல் அக்தாப் ஓதுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா மதத் என்னும் அருட்பார்வையை நம் அனைவருக்கும் தருவாயாக. அவருடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வாயாக. கெட்ட நோய்கள் வந்து விடாமல் நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. அதே போல யா அல்லாஹ் நாம் பெற்று வளர்க்கக்கூடிய சொந்தமான சொத்துகளான நமது பிள்ளைகளை அதபொழுக்கத்தோடு தொழுகையாளிகளாக, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் உள்ளவர்களாக, சில்சிலாவுடைய தரீக்காக்களை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் யாருக்கும் எங்களால் எந்த அநியாயமும் நடந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யார் மூலமாகவும் எங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்து விடாமல் பாதுகாப்பாயாக. அதே போல ரப்பே ரஹ்மானே, நாம் என்னென்ன ஹாஜத்துகளோட யார் யாரெல்லாம் இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த இடத்துல வர முடியாமல் போய்விட்டதோ, அல்லது யாரெல்லாம் வந்து வேறு வேலைகளுக்கு போய்விட்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் உள்ள அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. பரக்கத்தோடு, செல்வத்தோடு, ரஹமத்தோடு, அருட்பார்வையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாயாக. யா அல்லாஹ் இந்த மதரசாவுக்கும் இந்த குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு தரீக்காக்கும் கஷ்டப்பட்டு விட்டு நம்மை விட்டு பிரிந்து மௌத்தாகி இப்பொழுது கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முரீதீங்கள் அனைவருக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக. அவருடைய கபர்களை வெளிச்சமாக்குவாயாக, விஷாலமாக்குவாயாக. அவர்களை தங்கள் வாப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடும் குத்துபுமார்களோடும் சேர்த்து விடுவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த அந்தஸ்தில் சாலிஹீன்களுக்கும் சித்திகீன்களுக்கும் ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் அனைவருக்கும் நீ கொடுப்பாயாக.
அதே போல யா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் கடன் தொல்லைகள், ஆபத்துகள், பலாய் முசீபத்துகள், வித்னாக்கள், கெட்ட நோய்களான கேன்சர், டெங்கு, ஹார்ட் அட்டாக், கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து அதிகமான பிரச்சனைகள் வந்து விடாமல் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பாயாக. நம்முடைய தாய் தகப்பருக்கு ரஹமத்து செய்வாயாக. ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக, பரக்கத்தாக்கி வைப்பாயாக. குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பரக்கத்தை கொண்டு அவர்களை சந்தோஷமாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அவர்கள் வஃபாத்தாகி மண்ணுக்குள்ளே மறைந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவருடைய கபர்களை பிரகாசமாக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சேர்ப்பாயாக. ஜன்னத்துல் பக்கியோடு தொடர்படுத்தி வைப்பாயாக. அதே போல யா அல்லாஹ் இந்த இடத்துல இல்மை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதரசா மாணவர்களுக்கு அல் இல்முன் நாஃபி என்னும் இல்மை கொடுப்பாயாக. ஞாபக சக்தியை கொடுப்பாயாக. செல்வத்தை கொடுப்பாயாக. யாருக்கும் அடிபணிந்து விடாமல் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தை பின்பற்றும் பாக்கியத்தை கொடுப்பாயாக. அதே போல யா அல்லாஹ் இங்கே யார் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்தோட வந்தார்களோ எம்மை வெறும் கையோடு திருப்பி அனுப்பி விடாதே. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் குத்துபுமார்களுடைய பரக்கத்தை கொண்டு நமது அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குமரி பெண்களுக்குரிய கணவன்மார்களை நீயே தெரிந்தெடுத்து தருவாயாக. அதே போல யா அல்லாஹ் யாரெல்லாம் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் திருமணம் முடித்து அழுதழுது துவா கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சாலிஹான அதபொழுக்கம் உள்ள அழகான குழந்தைகளை நீயே கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் தொலைவில் இருந்து தூரத்தில் இருந்து இந்த மஜ்லிஸை வந்து அலங்கரிக்கக்கூடிய உலமாக்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக. அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. அவர்களுக்கு நீ ரஹமத்து செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து அருட்பார்வையையும் அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக. இந்த மஜ்லிஸுக்காக 10 நாட்களும் செலவழிக்க கூடியவர்கள், வியர்வையால், சிந்தனையால், உடம்பால், கஷ்டத்தால், நேரத்தால் செலவழிக்க கூடியவர்களுக்கு நீ ரஹமத்து செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக. அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து விடாமல் திடீர் மௌத்து வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. திடீர் விபத்துக்கள் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நம்மிடத்துல யார் யாரெல்லாம் துஆ கேட்க சொல்கிறார்களோ, என்னென்ன ஹாஜத்தோடு இருக்கிறார்களோ அனைத்து துஆக்களையும் ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய துஆக்களை நமது உயிரை விட மேலான கண்ணியமான சிறப்பான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தை கொண்டும் அவருடைய பேர பிள்ளைகளில் மிக முக்கியமான குத்துபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பரக்கத்தை கொண்டும் சய்யிதுனா சுல்தானுல் ஆரிஃபீன் அஸ்ஸையத் அஹ்மதுல் கபீருர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவருடைய பரக்கத்தை கொண்டும் குத்துபுல் அக்பர் கௌதுல் அஷ்ர் சையதுனா அபுல் ஹசன் அலின் ஷாஸுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பரக்கத்தை கொண்டும் ரப்பே ரஹ்மானே இவ்வளவு நேரமும் இவ்வளவு நாட்களாக என்னென்ன துஆக்களை நாம் கேட்டோமோ அனைத்து துஆக்களையும் நீயே கபூல் செய்து நம்மை ரஹ்மத்தோடு ஹயாத் நீளமாக பரக்கத்தோடு ஒற்றுமையோடு பொறுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولمشايخنا ولأساتذتنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.